குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்காக குவைத் புறப்பட்டது இந்திய விமானப்படை விமானம். தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 46 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் 27 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள், 7 பேர் தமிழர்கள். மேலும் ஹரியானா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்தவர்களும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த நபர்கள் இந்தியர்களினுடைய உடலை இந்தியா கொண்டு வருவதற்காக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தை அனுப்ப மத்திய அரசு இன்று காலை முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஹிண்டான் விமானப்படை விமான தளத்தில் C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானம் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த விமானம் சற்று முன்னதாக குவைத் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றது. நாளை தற்போது அங்கு உயிரிழந்த இந்தியர்களுடைய உடல்களை பேக்கிங் செய்யக்கூடிய அந்த பணி என்பது நடைபெற்று வருகின்றது. நாளை இந்த சில அத்தியாவசியமான நடைமுறைகள் எல்லாம் முடிந்த பிறகு இந்த தனி விமானத்தின் மூலமாக உயிரிழந்த இந்தியர்களுடைய உடல்கள் இந்தியா கொண்டு வரப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஹிண்டன் வந்த பிறகு அங்கிருந்து பல்வேறு விமானங்கள் மூலமாக சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கும் இடத்திற்கும் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் கொண்டு செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.